Hi friends, welcome to our channel VP Pets and Vlog. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் விபி பெட்ஸ் அண்ட் வ்ளாக். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு வந்திருக்கோம். ஊட்டியில் ஒரு பேர்ட்ஸ் பார்க் தான் வந்திருக்கோம். பேர்ட்ஸ் பார்க் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த பேர்ட்ஸ் கிங்டம் அப்படின்னு இருக்குது. வெர்ஜின் எர்த் அப்படின்னு ஒரு பேர்ட்ஸ் பார்க் தான் வந்திருக்கோம். இது வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 200 ரூபா. நீங்கள் இப்போ உள்ளே என்ட்ரானுமே இங்கே போய்ட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். என்ட்ரி டிக்கெட் நாங்கள் வாங்கி வச்சுங்க பாருங்கள். என்ட்ரி டிக்கெட் வந்து 200 ரூபா ஒரு ஆளுக்கு. உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, என்னென்ன வச்சுருக்காங்க, என்னென்ன பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தடுத்து ஊட்டியில் என்னென்ன இடம்லாம் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளே போகலாமா? இப்போ என்னாச்சு, உள்ளே வந்ததுக்கப்புறம் உள்ளே தண்ணி வச்சுருக்காங்க. இது கால் நினச்சிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே உள்ளே போனோன்னே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து இங்கே இருக்கிறதும் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனோன்னே இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பேர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் என்ட்ரன்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாத்து வச்சுருக்காங்க. பிளாக் கலர் வாத்து இருக்குது. இங்கே பாருங்கள், இருங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஃபுல்லாக வாத்து வச்சுருக்காங்க. இங்கே அதுக்கு சின்னதாக ஒரு குளம் மாதிரி செட் பண்ணி அதில் வாத்து வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம அப்படியே போகிறோம். பாருங்க, ஃபுல்லாமே டேர்ம்டு பேர்ட்ஸ் தான் இருக்குது. காக்டைலு, சன்கன், ஒரு ப்ளூ கண்ணு, இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், காக்டைல்லாம் ஃபுல்லாமே இருக்குது. உங்களுக்கு அந்த வாத்து சவுண்டு பாருங்கள், அழகாக இருக்குது. வாத்து கலருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி மயில் கலரில் இருக்குது. இந்த வாத்து தான் கலர் சூப்பராக இருக்குது. அங்கங்கே ப்ரீடிங் பாக்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே உள்ளே போகிறோம். உள்ளே போய்ட்டு பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ண ஏதோ வச்சுருக்காங்களா? இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே போனால் இங்கே பாருங்கள், இங்கே பேர்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக முயல் குட்டி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு பேர்ட்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் முயல் குட்டிலாம் பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே சன்கனூர்லாம் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு கண்ணூர் அரடி தான். இது பேர் எனக்கு கரெக்டாக தெரியலை. அந்த பேர்ட்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பட் அது வெளியில் வரமாட்டேங்குது. இதில் சன்கனூர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேர்ட்ஸு. என்கிட்ட ஒரு சன்கனூர் இருந்துச்சு, அதுவும் மிஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாமே பேர்ட்ஸ் தான். மேலெல்லாம் காக்கையில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. நம்ம உள்ளார போகிற கெஸ்ட் இருந்தாங்க, அவங்க போகிறாங்க. பேர்ட்ஸ்லாம் கையில் வச்சு ஃபீட் பண்ணுறாங்க. எல்லாமே உள்ள ஃபுல்லாக பேர்ட்ஸ் இருக்குது. பேர்ட்ஸ் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் இருக்குது. ஹலோ, ஹலோ, ஹலோ. இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக சன்கணும். உள்ளே போனீங்கன்னா இங்கே சின்னதாக ஒரு இது மாதிரி அருவி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க தண்ணி போகிறதுக்கு. ஃபீடு கொடுத்தோம் நம்ம கையில் வரணும். இவ்வளோ பேர்ட்ஸ் இருக்கும்.
கையை பிடிச்சி கடிக்கிறான். செயினை கடிக்கக்கூடாது. பாருங்க செயினெல்லாம் போட்டு எப்படி கடிச்சிட்டு இருக்கானுங்கன்னு. கொஞ்சம் கூட அடங்க மாட்டேங்கிறானுங்க. அந்த பையன் அடங்கவே மாட்டேங்கிறான். ஐயோ கை ஏன்டா செயினை விட்றாடே. செயினை பிடிச்சி கடிச்சிட்டு கிடக்குற. இப்போ தானே தீனி கொடுத்தாங்க அவனுக்கு. உன பாருங்கள் செயினை தான் கடிக்க வரான். இவ்வளோ பெரிய பேர்ட்ஸ் என் மேலே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உட்காது. இங்கே பாருங்கள் மைக்கு. தம்பி மைக்கை கடிக்கக்கூடாதுப்பா. டாய் 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 டாய். சரி 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 டாய். உள்ள ஏதோ வச்சுருக்காங்க. மரம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். உட்காந்துருக்கான். உள்ள போட்டு தெரியல. பாருங்கள் வால் மட்டும் தான் தெரியுது. ஃபுல்லாக காணுங்க. உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கோழி வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி பேர்ட்ஸ் தான் அங்கேயும் இருந்துச்சு. வரேன் இங்கே போகுது. அது இல்லாமல் மெக்காவோ உள்ளே இருக்குது. ஒரு மெக்காவோ உள்ளே இருக்குது. அதெல்லாம் வந்து பைனாப்பிள் கண்ணூர், எல்லோ சென்ஸ் கண்ணூர்லாம் வச்சுருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருந்துச்சு. இது நேம் என்னன்னு தெரியல. பட் இது ஒரு வெரைட்டி பேர்ட்ஸ் இருந்துச்சு. இருக்கிறது இங்கே பெரிய பேர்ட்ஸ்னால் இது மட்டும்தான். லார்ஜஸ்ட் பேர்ட்ஸ்னால் இதுதான்.
இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த கேட்டை நம்மளை பார்த்தோன்னா ஒடியாருது பாருங்க. இங்கே பாருங்க கேட்டெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஃபுல்லாக வலை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. நான் இந்த சைடு வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த பூனையெல்லாம். பிளாக் கலர் சூப்பராக இருக்குது. மேலே அங்கே ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்க பாருங்கள். கேட்டை முடிச்சோன்னே அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு கோய் ஃபிஷ் பாண்டு இருக்குது. இதில் பாருங்கள் ஃபுல்லாக கோய் ஃபிஷ் இருக்குது. நம்ம ஃபீட் போடுவோன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வருது எல்லாமே. பட் நமக்கு அவங்க ஃபீடே கொடுக்கல. இது கொஞ்சம் தண்ணி அழுக்காக இருக்குது. மற்றபடி ஃபிஷ்ஷஸ்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மரம், அந்த மரத்துக்கு நடுவில் வச்சுருக்காங்க. ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாத்துக்கு தனியாக இது வச்சுருக்காங்க. பாண்டு செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேயுமே வாத்தெல்லாம் இருக்கா. அங்கே ஃபுல்லாமே இதில் இருந்துச்சு. இந்த வாத்தெல்லாம் ஓப்பனில் இருக்குது. செடியெல்லாம் வச்சுருக்கேன். செடியெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுச்சு. இதெல்லாம் வந்தீங்கன்னா உட்காந்துக்கலாம். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். வியூ பாயிண்ட் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடு இருக்குது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆடு இருக்குது. ஏய் திரும்படா இங்கே. ஏய் திரும்படா. மதிக்க விட மாட்டேங்க. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிஸியாக. பாருங்க ஃபுல்லாக ஓப்பனில் விட்டு வச்சுருக்காங்க. பட் கிடாவை மட்டும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்க. கொட்டாயம் மச்சமாக மூஞ்சிலே போட்டு இது பண்ணி வச்சுட்டு எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு நாங்கள் தனித்தனியாக செட்டு இருக்குது. இதெல்லாம் பாருங்க எப்படி கம்பளி மாதிரி கிடக்க முடியலாம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த கோழி இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஊட்டியில் எந்த இடம் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்த பேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.